டேய் மச்சான், கனெக்ட் பண்ணியாடா? டேய், எல்லாம் கனெக்டில் தான் இருக்குது, வாயை மூடுங்கடா. மச்சான், எனக்கு ஒன்றுமே வரலடா, கரெக்டாக கனெக்ஷன் இருக்குதுல்ல. ஏய், சிஸ்டமில் தானே உட்காந்துருக்கீங்க? ஆமாம் மச்சான், பெட்ஷீட்டை இடுப்பு வரைக்கும் போட்டு கவராக உட்காந்துக்கிறேன். நான் கூட கவரோடு தான் உட்காந்துருக்கேன் ஜமீன். ட்ராகன் லவுடு, இந்த பக்கம் நீ வராத, உனக்கு திங்கி எல்லாமே வாங்கி வச்சுக்கிறேன், அதை தின்னுட்டு அங்கேயிரு. மச்சான், ஆன் பண்ணி விடுடா. வருது பார். மச்சான், பங்கமே இருக்குதே. எந்த ஊர் ஆளுங்கடா இவங்க? உனக்கு என்ன மயிறு? டேய், இருக்கேன் போல இருக்கேன். மச்சான், கையும் காலையும் வச்சு சும்மா பார்க்குறியா, இல்லை பட்டன்னு அடிச்சிட்டு இருக்கிறியா? மச்சான் சிவனா, தள்ளுதுடா, இன்னொரு தள்ளுது. ஐயோயோ மாப்பிள்ள, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காரணும். ஐயோயோ பங்கமாக இருக்குது. மச்சான், ஐயோ கட் ஆகுதுடா. டேய் ஜங்கு, என்னடா இது? டேய் இருடா, எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஒய்ஃபை ஆன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மச்சான், ஹாட்ஸ்பாட்டை கட் பண்ணு, ஃபுல் பாட்டு இங்கே கொடு. ஸ்க்ரீன் பாரு, அப்பப்போ பஃபர் ஆகுது. மெயின் சீனில் வரும்போது ஆஃப் ஆகக்கூடாதுடா மச்சான், ஜர்க் ஆகுதுல்ல எனக்கு. மூடிட்டு பாரு, பார்க்கறது ஓசியில் பிட்டு படம், இதில் சவுண்டு மயிறு வேறு. பாப்கார்ன் யாருக்காது வேணுமா? டேய், ட்ராகன் வேறு அங்கே தான் இருக்கானா? மச்சான், அது குழந்தை, அது எதையும் பாயல, நம்மகிட்ட தானே பாயிறேன். பரன்னு போயிட்டு இது சீனு. ஆஹா மச்சான், உன் ஏர் பக்கில் பயங்கரமாக கேட்கும்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம். வாய மூடுங்கடா, எங்கடா கேட்க விட்றீங்க? ஜங்கோக் ஷோ. மச்சான், ஃபோன் ஆட்டாமல் அப்படியே கனெக்ட்லேயே வச்சுட்டு நீ கிளம்பி போடா, நாங்கள் பார்க்குறோம். மயிறு, நானே பார்க்கலன்னா நீங்களும் பார்க்கக்கூடாது. மேலேயும் பொத்திக்கிட்டே வெயிட் பண்ணுங்க, அதை வந்துடுறேன். டே கை சொல்லுமாப்ல. அண்ணா, என்ன கை நெருட்டப்பா வீங்கிச்சு போலையே, சத்தமே இல்லையே. சும்மா இருங்கடா, முடியல, நான் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். என்னடா அவ்வளோ கூட போல? சே, நீ எல்லாம் எங்கள் தலைக்கு வர மாட்ட, போ. ஐயோ, எப்போ வந்து ஆன் பண்ணுவான்னு தெரியலையே. இன்னும் 2-3 நாய்ங்க இருந்ததுங்களே, சத்தமே இல்லாமல் இருக்குதுங்க. இருக்கும். டேய், என்னடா குரூப் கால் மாதிரி அப்படியே சைலண்டாக இருக்கிறீங்க? உங்கள் திருமுஞ்சிங்களா காட்டிங்கடா. என்ன ஜிம்னா, ஜிம்னா கம்முனிரு. அடா பாருங்கண்ணா, கேமரா கூட ஆஃப் பண்ணி என்னவோ பண்ணுறீங்க போலையே. சரி நடுவிடும். ஐயோ, போன ஜங்குக்கு வரலையே, என்னன்னு தெரியலையே. அவங்க அப்பா இருக்கிறான் பாரு, டப்பர் மண்டையன், உயிரை எடுக்கிறான். என்னங்கப்பா உங்களுக்கு பிரச்சனை? உள்ளே உட்காந்து படிச்சுட்ருக்கோன்னு தானே சொன்னேன். டேய், எனக்கு ஒன்றும் இல்லை, ஜின்னு பேர் அவ்வளோ நேரம் உன்னை கூட்டிகிட்டு இப்போ தான் உள்ளே போனான். போ, எது கூப்பிட்டான்னு கேளு. அப்பா, எனக்கு நைட் ஸ்டடி, வெளியவும் போகக்கூடாதுன்ட்டீங்க. வீட்டில் படித்தாலும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னோடய மார்க்கில் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? சங்கோக், நீ உள்ளே உட்காந்து படிக்கிற தேவையில்லாமல் என் விஷயத்துக்கு வராத. டேய், என்னடா அண்ணன் கூட மாட்டேற, ஜின்னுன்னு பேர் வச்சு கூப்பிட்டாம நீ கூப்பிட்ற? அப்பா, கூப்பிட்றதுக்காண்டி தானே பேர் வச்சுருக்கீங்க. யார் கூப்பிட்டா என்ன? நீ கூப்பிடக்கூடாதுடா, நீ தம்பிக்காரன், அவன் அண்ணங்காரன், புரியுதா? உன் ஆத்தா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஊருக்கு போனாலே அப்படியே இவனை கூட்டிகிட்டு போய் தொலைய வேண்டியதானே. எக்ஸாமா படிக்கிறானா? ஜின், இந்த வந்துட்டான், என்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்காத, போய் படுப்பா. சரிங்கப்பா. என்ன ஜங்கோக், படிச்சுட்டு இருந்தியா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, நான் வெப் சீரியல் பார்க்க போகிறேன். அது என்ன, நான் நெட்டை ஆன் பண்ண போகிறேன். நீ அங்கே பார்த்த படம் போதும், நான் பார்க்கணும், புரியுதா? அப்படியா? பேசாமல் கனெக்ஷனை ஒரு ரூமுக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்கிறான்? கனெக்ஷனை ஏன் ரூமுக்கு கொடுக்குறியா? பொறுக்கி நாயே, தம்பி மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா. அப்பா சொல்லு ஜின்னு, உன் பையன் என்னடா என்ன பண்ணுறான்? அவனா இந்த பிட் அவள் லைப்ரரி நான் சொல்லிட வேண்டியதான். வேர்ல்டுலே அப்படியே எங்கேயுமே கிடைக்காத புக்கெல்லாம் அங்கே தான் இருக்குமாமே. அங்கேருந்து ஜின்னுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு புக்கை எடுத்து அப்பாட்ட கொடுக்க வேண்டியதான். என்னடா பொறுக்கி, என்னடா பேசுகிற? ஆமாம். ஐயோ, நீயும் லைப்ரரினும் அப்படியே கேன்டீன் பக்கம் ஒதுங்கிறது, ரெஸ்ட் ரூம் பக்கம் ஒதுங்கிறது, காலேஜ் கிரவுண்டில் சுற்றுறது, ஏதோ எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்ன? இப்போ வெப் சீரியல் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியனோட நல்லா வீடியோ காலில் இரு
அப்பாட்ட சொல்கிறேன். ரொம்ப நம்பிக்கையான மூத்த பிள்ளை என்னத்தை முட்டிக்கிட்டு பண்ணுறான்னு அந்த ஆளுக்கு வந்து தெரியட்டும். டேய் அப்பா, ஏய் என்னடா அங்கே சத்தம்? வரட்டும் வரட்டும், எனக்கு வந்து இந்த ஜின்னோட புட்டெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியட்டும். டே ஜங்கு ப்ளீஸ்ரா, இங்கே பாரு, நானே இந்த இயர் முடிஞ்சோன்னே அப்பா இதை சொல்லலாம் தாண்டா இருக்கேன். எதையாவது சொல்லி குழப்பிடாதரா. அப்பா என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரா. ஐயோ இவருக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா கிரீஸா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட சொல்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பார். எப்பா சாமி, நான் எதுவும் பண்ணலை. போ, நீ போய் பார்த்து தோலை. அது ஓடிப்போ, ஓடி போயிரு. அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா கேஸையும் பார்த்துட்டு வரதுக்குள்ள டேய் என்னடா மச்சான் ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்குதுடா, சீரம்டா, முடியலடா. இதான் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து அந்த மாதிரி படுத்தலாம் கபக்குன்னு பயலான்னு. ஆனால் நீ வரமாட்டேன்ட்ட, ஸ்க்ரீனில் தான் ஷேர் பண்ணுவேன்னு அதையும் ஒழுங்காக பண்ணி தொலைடா. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்டா பாரி ஜிம்னு ஒரு பக்காவா நெட் பேக்கை போட்டு நான் காட்டுவேன்டா. மிச்சம் காது மிச்சம் ஸ்நாக்ஸ் பேக்கில் மட்டும் இந்த ட்ராகன்ட்டு என் பேரை எழுதிரு மச்சான். எழுதுறேன் மச்சான், எழுதுறேன். எழுதுவீங்க, அப்படியே போய் கல்வெட்டில் எழுதுங்க. ரொம்ப கும்பலாம் முடிஞ்சா நீங்கள் நெட் பேக் போட்டு பாருங்கள். இன்னைக்கு இந்த படம் போதும், போய் தொலைங்க. டே மச்சான் மச்சான், பாவி கிளைமேக்ஸில் கட் பண்ணிட்டானே, முடியலையே. என்ன மச்சாச்சு? அது ஒன்றும் இல்லை ட்ரைனு, பசிக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸ் கடையிலன்னா எப்படி இருக்கும் மச்சான், அந்த ஃபீல் இருக்குதே. தொண்டைக்கு நடுவில் ஒன்று உருளும், அதே மாதிரி தான் மச்சான் என்னை ஒன்று உருண்டுட்டு இருக்குது. எங்கே போய் அடிக்கிட்டு தெரில. பகுதி விட்டு பூனை. அவனை போய் எழுப்ப வேண்டியதான். மச்சான் அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனாச்சடா. அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் அவன்கிட்டயே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வேகமாக எதிர் வீட்டுக்கு எகிரிச்சு ஓடிட்டுருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அந்த ஃபோனெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் படம் போட்டு காட்டியிருப்பான், சாமி படம். ஸோ எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான். சடான்னு யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறது? ஹலோ, யார்? ஹலோ, எப்போ வருவீங்க வீட்டுக்கு? ஐயோ இந்த ஜிம்மன் பாடு ஜூனியர் பையனும் இங்கே பாருப்பா, வீட்டுக்கெலாம் வந்து காட்டுற அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. அவன் இருக்கான் பாரு, இங்கே பாருப்பா, அது ஒரு டேரு, ஓகேவா? அவ்வளோதான், அது அதோட விட்டுரு. வீட்டுக்கெலாம் வந்து வர மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, சரியா? ஃபோனை வைக்கிறேன். இங்கே பாருங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாவா? இங்கே பாரு, அது ஒரு டேரு, ஓகே? டேரில் கனெக்ட் பண்ண சொன்னாங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போட்டு காட்டினேன், அவ்வளோதான். அதுக்குன்னு ஃபோன் பண்ணி லிங்க் கேட்கறது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் கூடாது, புரியுதா? அதுவும் ஒரு சீனியருக்கு நேரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுலாம் தப்பு. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ஏய் என்ன மொத்தா, நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன மயில் மாதிரி பேசிகிட்ருக்க? ஃபோனை விட. அந்த ஜிம்மின் இருக்கான் பாரு, சொல்லி வாயமில்ல, அவங்க மேலே அவனே ஃபோனை போடுறானோ. சொல்கிறா என்ன மச்சான், உன் காலில் கூட விழுறடா, என்னால் முடியலடா, நீக்க முடியலடா, கூட வேற ஊருக்கு போய்தாடா, தயவு செஞ்சு லிங்க் அமுச்சு விட்றான். என் வாழ்க்கைடா, எதிர்காலத்துக்கு போனேன்டா, நிகழ்காலத்துல எனக்கு நிழல் வந்துட போகுதுடா. என்ன நிழல்? அதான்டா நினைவஞ்சலி ஒட்டிட போகிறானுங்கடா. ப்ளீஸ்டா மச்சான், இதெல்லாம் விளையாடாதடா, இது ஒரு வகையான எமோஷ்னல் மச்சான். முடியலடா, பாரு ஜிமின்னால முடியலடா, ப்ளீஸ்டா. அமுச்சிட்டேன். அப்புறம் இங்கே பாரு, அந்த கம்யூனிட்டியில் போட்டு இந்த போஸ்டரை டெலீட் பண்ணேன். எவனா ஒருத்தன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். மச்சான் கூப்பிட்டேன்னா போடா, உனக்குலாம் கூப்பிட்றாங்க, எனக்கு பூனை மட்டும்தான். ஐயோ முடியல, சரி விடு, எவனா இருந்தாலும் பார்த்துக்கோ, நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்பா எப்படியோ லிங்க் அமிச்சிட்டானா, கடி பொடிடா எங்களோட லிங்க். அட பண்ணாட, நான் என்ன கேட்டால் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூனிட் 3. அட பரதேசி பண்ணாட பையனாச்சேக்கு, என் மஸ்குலர் பாடி மாடல் பொறுக்கி பையன் எதை கேட்டால் எதை அமுச்சு வச்சுருக்கான்.
ரீபோஸ்ட்டு தான்டா, உனக்கு ரீபோஸ்ட்டே தான். முடியலடா எப்பா, ஏதாவது பண்ணுண்டா சாமி. யார் இது திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கிறது யார்? ஹலோ. ஏன் ஃபோனை கட் பண்ண? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எதுக்காக என் ஃபோனை கட் பண்ண? இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச நீ ராங் நம்பர் நினைக்கிறேன். கால் மாற்றி ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்க. நம்பரை ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின் செக் த நம்பர். ஓகே. சரி, நீ தனியாக தான் இருக்கியா என்ன மாதிரி? ஆனால் நீ வருவேன்னு சொன்னாங்களே, ஏன் வரல? ஐயோ ராமா, முடியலடா. தயவு செஞ்சு ஃபோனை வைடா. ரொம்ப தூக்கமாக வருதுடா. ப்ளீஸ்டா, நைட் 2 மணிக்கு ஃபோனை போட்டு வருவியா வரமாட்டியான்னு கேட்டுட்ருக்கேன். நீ வரலன்னா பேச்சு காவச்சுவேன். நீ வா, உனக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி பண்ண? ஐயோ ஈஸ்வரா, ஃபோனை வச்சிடுறா ஜங்குகா. கட் பண்ணிட்டான். நம்ம வேணா நானி சொல்லியிருக்காங்கல்ல, கால் எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணலான்னு. ஸோ நான் மெசேஜ் டைப் பண்ண போகிறேன். எதுக்கு நீ காலை கட் பண்ண? உங்ககிட்ட நான் பேசணும் போல இருக்கு. ஐயோ, மெசேஜில் வந்து சாவடிக்கிறானே, யாருன்னே தெரியல. காலையில் விடிட்டோம், இந்த சிம்மன் ட்ராகனுக்கு இருக்குது. ஏய், நான் தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. மெசேஜ் வந்துடுச்சு, தூங்க போகிறானா? சரி, ஓகே. சரி, ஓகே, குட் நைட், ஹாவ் எ நைஸ் ட்ரீம். ட்ரீமில் மீட் பண்ணலாம். அது ட்ரெயினில் மீட் பண்ணாமா? அதை பிளாக் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஜங்கோக், ஜங்கோக். ஐயோ, அடுத்த தலைவலி கேஸு. என்ன ஜீன், நான் தான் நெட்டை கட் பண்ணிட்டேன்னா பாய் ஃப்ரெண்டு ஆரம் கூட உட்காந்து கதை பேசு. எதுக்குடா என் உயிர் அடிக்கிறீங்க? ஜங்கோக், அம்மாவுக்கு என்னது? என்னாச்சு அம்மாவுக்கு? டேய், ரயில்வே ஸ்டேஷனில் மேக்கப்பட்டு வந்துட்டாங்களாண்டா. ஐயோ, அப்பா எங்க? அவர் ஆல்ரெடி போயிட்டாரு. வா. போயிட்டாரா? சரி வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜின்னை கூட்டிகிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான். என்னம்மா இது? நல்லபடியாக தானே போனீங்க, பத்திரமா வரணும் இல்லை? இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ட்ரிப்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. இதுக்கு தான் உங்கள் அக்கா வீட்டுக்கு போனீங்களா? ஐயோ என் தங்கப்பில் டென்ஷன் ஆகாதடா, ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? பாருங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. அங்கே பார், உனக்கு ஃபோன் வருது பார், பேசு. வந்து பார்த்துக்கிறேன். ஹலோ. தூங்கிட்டீங்களா? ஏய் ஓத்தா, யாரா நீ? மாமனா, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது ராங் நம்பர் நினைக்கிறேன். மரியாதையாக காலை கட் பண்ணிடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன். எதுக்கு என்ன நீ திட்டுற? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? நீ என்னை மறந்துட்டியா? நான் தான் தேதே தேதே கிட்ட பேச மாட்டியா நீ? இங்கே பாரு, நான் எந்த மாதிரி நிலமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் இப்போ பிளாக் பண்ண போகிறேன். இதே மாதிரி வேறு யாருக்காவது நம்பர் பண்ணி பேசிகிட்ருக்காத. என்ன மாதிரி எவனமும் பொறுமையாக இருக்க மாட்டான். ஆக்சுவலி நான் பொறுமையாக இருக்கிற பர்சனே கிடையாது, புரிஞ்சுதா? அப்போ நீ சாப்பிட்லையா? சாப்பிட டென்ஷனாக இருந்தால் சாப்பிட்ணுன்னு நன்னி சொல்லியிருக்காங்க. நீ சாப்பிடுன்னு. அப்புறம் பேர் என்ன? வெண்ண. மரியாதையாக ஃபோனை வச்சிரு ஜங்கோக். இந்த வரைஞ்சி என்ன ஃபோனை வச்சுட்டாங்க? யாரும் அவனுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க போலையே. கூப்பிட்டோன்னே போயிட்டான். எனக்கு அப்போ யாருமே இல்லையா? சொல்லு. தயம். ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க? பாடு. தேதே தூங்க மாட்டான். தேதே இந்த ஃபோனில் பேசிட்டு தான் இருப்பான். ஐயோ தயம், இங்கே பாரு, அந்த ஃபோனை கூட கொடுக்க மாட்டான். மார்னிங் சார் வருவாங்க உனக்கு டீச் பண்ண. எனக்கு வேணாம், எனக்கு யாரும் வேணாம். எனக்கு இந்த ஃபோனில் ஒருத்தன் பேசினான், அவன் தான் வேணும். தயம், டே இங்கே பாடுறா, உனக்கு புரியுதா இல்லையா? இந்த ஃபோனில் யாரும் பேச மாட்டாங்க. இல்லை,
இன்னொன்று சொல்லியிருக்காங்க, லாங்கில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் இங்கேருந்து ரிங்கு போகுமா. அந்த கால் மூலயமா நம்ம யாரெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசலாம், தெரியுமா? புரியுது தயம். அது வந்து கால் பண்ணி பேசுறது. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது ராங் நம்பர் பண்ணியிருப்ப. அந்த பர்சன் வந்து நம்மளை திட்ட போகிறாங்க. நீ யாருக்கும் கால் பண்ணாத, மொபைலை கொடு. கொடுக்க மாட்டான் கேட்டே. இந்த மொபைல் என்னோட நானி எனக்காக கொடுத்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த ஃபோன் மூலியமாக நான் எல்லாருக்கிட்டேயும் பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. நான் நானிக்கு தான் ஃபோன் போட்டேன். நீ ப்ரெஸ் பண்ணியா? நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணினா நானிக்கு போகும். ஆனால் நானி இப்போ எடுத்து பேசுகிற நிலமையில இல்லை தயம், புரிஞ்சுக்கோ. நானிக்கு நான் கால் பண்ணல. அப்போ நீ யாருக்கு கால் பண்ண? எனக்கு தெரியல. நானி தான் சொன்னாங்க, ஏஞ்சல் கிட்ட கூட பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. தயம், அது வந்து ப்ரேயர் பண்ணும்போதுடா. அது அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது ஏஞ்சல்ஸ் கேட்பாங்க. அதான் என்னோட மொபைலில் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்பர்ஸ் பக்கத்தில், அது எல்லாமே தேட்டை கவுண்ட் பண்ணி கால் பண்ணேன். அங்கேருந்து ஒரு ஏஞ்சல் பேசிச்சு. ஆனால் ஏஞ்சல் நான் பேசுறது கேட்கவே மாட்டுது, தெரியுமா? எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து அதுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணேன். ஐயோ, இவன் ஏதோ பிரச்சனை எடுத்து விட்டுருவான் போலயே. என்னாச்சு? ஐயோ மேனேஜர் சார், எப்படியாவது தேவங்கிட்ட இருக்க ஃபோனை வாங்குங்க. யாருக்கோ ராங் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கான், மெசேஜ் பண்ணியிருக்கேன்றான். எனக்கு பயமாக இருக்குது. இரு, நான் பேசி பார்க்குறேன். தயம். சொல்லுங்க அங்கிள். மொபைல் கொடுங்க. கொடுக்க மாட்டான் கேட்டு. ஏன் எல்லாரும் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்குறீங்க? முதல்ல என் அம்மா அப்பா, அப்புறம் எங்கள் பாட்டி தாத்தா, அப்புறம் நானி, இப்போ நானி கொடுத்த ஃபோனு. சரி வச்சுக்கோ. ஆனால் யாருக்கு நீ கால் பண்ண? ஏஞ்சலுக்கு கால் பண்ணேன். ஏஞ்சல் என்கிட்ட பேசிச்சு. கொஞ்சம் ஆங்கிரி ஏஞ்சல் நினைக்கிறேன். ஏஞ்சல் அப்போ பாரு, ஏய் என் ஃபோன் போட்டா இந்த நாங்க நம்பர், நீ ஃபோனை வை அப்படி சொல்லிச்சு. ஐயோ சரி, நீ கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஏஞ்சலுக்கு கோவம் வந்துடும். எதுக்குன்னா நீ அப்பப்போ ஏஞ்சலை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீன்னா ஏஞ்சல் ஒன்று விட்டு போயிடும். அச்சோ, போகக்கூடாது, விட்டு போகக்கூடாது. அப்பனா நான் சொல்கிறத கேளு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் ஏஞ்சல் அப்புறம் உன்னை புஷ் பண்ணிடும். அதனால நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகே? அப்போ இனிமேட்டு நான் ஏஞ்சலுக்கு மெசேஜ் கால் பண்ண மாட்டேன். சரி, நம்ம பண்ண வேணாம். மஜா என்ன பண்ணிட்டுக்கிறப்பா? ஃபீலிங்கா? டேய், நான் தான் சொன்னேன்ல காலேஜுக்கு வரலான்னு. எதுக்கு இங்கே பைக் எடுத்துகிட்டு காலையில் இங்கே வந்து நிற்கிறேன்? நீ நைட்டு பண்ண பற்றியா ஒரு வேலை? அந்த வேலைக்காக உனக்கு அவார்டு கொடுக்கலான்னு வந்துக்கிறேன். டேய் பாடு, சும்மா அந்தவனுங்களுக்கு டேர நான் ஏற்றுக்கிறேன், என் ஃபோன்லேருந்து காட்டுறேன், புட்டுங்குறேன் நொட்டுறேன்னு ஒரு செய்கை மயிரை பண்ணி போட்டு என்னடா ஃபார்முலா தெரியாமல் வச்சுருக்குற புறம்போக்கு பூனை வேற ஊருக்குள்ளே இல்லை. நைட்டு நான் பட்ட பாடு, எந்திக்கும் போது எனக்கு பால் ஊற்றிடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக பறிச்சு மீன் படுகு வேலை, படுத்தா தானே பால் ஊற்றுவாங்க. மச்சம் காய்ச்சின பாலா காய்க்காத பாலாடா என்ன மச்சான், அவள் பீப்பு போட மாட்டாடா, ஃப்ளோரில் எதையாவது பேசிடுவா. அதனால நான் முன்னிங் கொடுத்துக்கிறேன்டா, முட்டிரு பால் மச்சான். ஓவரா சொல்லுங்க அவளை ஓய் முட்டையில் விடு. இங்கே பா ஜங்குக்கு, இன்னும் இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ண பார்த்துக்கோ. ஒருத்த வாய முடியும்டா. அம்மாக்கே ஓட முடியல, அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் ஒருத்தன் ஃபோனை பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு உயிரை எடுக்கிறான். சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்குறான். மச்சான் ராங் நம்பராக இருக்கும். ஐயோ நீங்கள் தப்பாக கால் பண்ணிக்கிறீங்க, கால் போடுற நேரத்தில் கால் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணு, பிளாக் பண்ணு. ஏம்மா மச்சான் உனக்கு தெரியாதா? பிளாக் பண்ணி விட வேண்டியது தானே. எங்கடா
ஃபோன் எடுக்கும்போது ஜின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு? ஆமாம் ஜங்குக் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா உள்ளதாக இருக்காங்க, போய் பாருங்க. ஐயோ ஆண்டியே எங்களை விட்டு என்ன ஜிமினு வீட்டு பக்கமே வருதில்ல? ஆண்டி எதோ ஆச்சு, நாங்கள் நல்லா வந்துட்டு இருக்கீங்க. வாய முடுறா, அது லோ பிபி தான். லோ பிபியா? எனக்கு கூட நேற்று ஒரு லோன்னு போயிடுச்சு ஆண்டி. ஜங்குக்கு இவன் என்ன சொல்கிறான்? மா அவன் ஏதாவது பெணாத்திட்டு இருப்பான். உங்களை நான் பெட்டை விட்டு எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? போய் படுங்க போங்க. ஆமாம் ஆண்டி, நீங்கள் போய் பட்டுங்க. மச்சம் பாதி படம் ஒன்று தான் இங்கே தண்ணிக்கிட்டு நான் மீதியாக பாயலாமா? என்னடா என்ன படம்? ஐயோ ஆண்டிக்கு காது நல்லா சார்பாக கேட்குது. ஆண்டி அங்கிள் இல்லையா? காலையிலே போனார்றா, இனிதான் வருவார். வருவாரா? சரி அப்போ நாங்கள் கிளம்பிக்கிறோம். என்னடா இப்போதான் வந்தீங்க, சாப்பிட்டு போனால? ஐயோ ஆண்டி வேணாம் ஆண்டி, உங்கள் வீட்டுக்கார் வந்து தெரிஞ்சுக்கோங்க கேட்பாரு பாருங்க. ஐயோயோயோயோ என்ன கேள்வி, காது குத்து கேட்க முடியாது. இந்த இதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான் ட்ரெயின், அவன் கேட்டு வாங்கிட்டு வரட்டும். நான் பைக்கை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கிறேன். ஜங்குக்கு சீக்கிரம் வாடா. இல்லைடா நான் வரல, அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா தானடா ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. மச்சான் நம்ம ரொம்ப ஆப்சண்ட்டாக இருக்கிறோம். இனி வர போகிற கிளாஸ் எல்லாம் பார்த்தா தான்டா எக்ஸாம் எழுத லோடு விடுவான். அந்த லோடு சொட்டேன் ப்ளீஸ் மச்சான். அதான் ஜிமின் சொல்கிறான்ல, என் பேரை சொல்லி லீவை போட்டுட்டு அப்புறம் பனிஷ்மெண்ட் அப்போ அப்பாட்ட காசு வாங்கி தாங்கன்னு சொல்வேன். மரியாதை போடா. ஐயோ என்னம்மா உனக்கு தான். சரிடா ஈவினிங் வேணால் சீக்கிரமா வா, எங்கேயும் போகாமல். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. காலேஜுக்கு போகணுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா நான் எப்போ வரணும் அப்போ தான். இது மட்டும் கரெக்டாக சொல்லு. சரி கிளம்புங்க. அப்படி சொன்னோன்னே கடகன்னு ட்ராகனு ஜிமினு எல்லாரும் கிளம்புறானுங்க காலேஜுக்கு தான். என்ன மச்சான் என்னாச்சு? அதுவாடா கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐயோ இவர் எல்லாம் பாஸு, அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜங்குக்கு வாங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிரெடிட் இருந்தாங்க போட்டிங்க வெள்ளை அப்படின்றாங்க பாரு. மச்சான் 5 அரியர், எப்படியே 5 அரியர். ஏக் தோ டீச்சான் பாஞ்ச் பாஞ்ச். மச்சான் ஜிம்னா ஹிந்திலாம் பேசுகிறடா, எல்லாமே தெரியுமா? பாரி ஜிம்னி தெரியாததா? எல்லாமே தெரியும்டா, என்ன வேணா கேளு. அப்போ நைட்டு மட்டும் எதுக்கு மச்சான் முட்டிக்கிட்டு இருந்த? அதில் கொஞ்சம் வீக்கிட்ட பாரு ஜிம்னி, கண்ட்ரோலே பண்ண முடியாது. வாய மூட்றால விடு, எதையாவது தின்னுட்டு இருக்க வேண்டியது. இந்த பார்க்கை மட்டும் வந்து பருக்கு நோண்டுறது. அப்புறம் நெஜங்கோ ஃபோனையும் பார்த்துட்டே இருக்கிற. இங்கே பாடுறா யாருன்னே தெரில. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரே மெசேஜ். எங்கே காட்டு? ஆஹா என்ன ஒரு பாசமான மெசேஜ். சாப்பிட்டீங்களா ஏஞ்சல்? மச்சான் நீ இல்லை மச்சான், யாரோ ராங் நம்பர்ரா. ஏஞ்சல்னு ஒருத்தங்களுக்கு அனுப்ப போய் சைத்தானுக்கே பச்சாக்கு வந்திருக்குடா மெசேஜ். நான் ஜிமின இருக்க முடியலையா மச்சான்? சிம்பிளாக பிளாக் பண்ணிட்டு போடா. எதிடா இதெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கணும் பாரு. இப்போ கூட அவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். மச்சான் சம்திங்கிறாங்க மச்சான். நம்ம காலேஜ் ஜூனியர் தான் யாரோ மேலே பறக்கன்னு லவ்ஸில் எறிகிறாங்க போல். அதை அவனை மெசேஜ் போடுறான். எங்கள் ரிப்ளை பண்ணி பார்ப்போம். அதே வேணாண்டா, பிளாக் பண்ணிட்டு போயிடலாம் மச்சான். என்டர்டெயின்மெண்ட் ப்ராசஸ்க்கு வச்சுக்கலாம். எடு ஓப்பன் பண்ணு. ஆஹா குட் மார்னிங். பார்த்தியா மச்சான், நம்மலாம் சேர்ந்து தான் அந்த பிரின்ஸிபல் சொட்டைக்கு குட் மார்னிங்ணும். எவனாவது ஒருத்த சொல்லிக்கிறானா? இவன் சொல்லிக்கிறான். குட் மார்னிங் போடு. டேய் வேணாண்டா போடு மச்சான், மெசேஜ் தானே. சரி குட் மார்னிங். மெசேஜ் வந்திருக்கா? ஏஞ்சல் அப்போ என் மேலே கோபமாக இல்லை போலியே. ஹாவ் எ நைஸ் டே ஏஞ்சல். இது ஏஞ்சலா? பாவம் மச்சான், அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் எல்லாம் பார்த்ததுல போல. உன்னை போய் ஏஞ்சல்ன்றா நீ ஒரு காஞ்சன்னு சொன்னா அடிச்சிடானோ. ரஜினா இருக்க முடியா இருக்கிற மச்சான், நீ அனுப்பு. ஏஞ்சல்லாம் சொல்ல தேவையில்ல, என் பேர் ஜங்குக். ஜஸ்ட் கால் மீ ஜங்குக். ஜங்குக் உங்கள் பேர் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு பிஸ்கெட்டோட பேர் மாதிரி இருக்குது மச்சா. இவன் வந்து டிராகனோட தம்பி நடிகிறேன். எங்கள் பேர் சோத்துப்பாடு. சோத்தை பற்றி பேசு. என்ன மச்சான் ஏதாவது டிஷ் அமைச்சிருக்கானா? ரெசிபி? ஆமாம் ரெசிபி தான் அமைச்சிக்கிறான். வராம்பர் சோறுனா தான் காது கேட்கும், இல்லைன்னா காதில் வாக்மன் போட்ட மாதிரி உட்காந்துருக்குதுல்ல.
வந்து எட்டி பாரு மச்சான். யாரும் சின்ன பையன்தான், மெசேஜ்லாம் பண்ணி வெறுப்பேத்தாதீங்கடா, விட்டுருங்கடா. ஐயோ வந்துட்டாரு அன்னை தெரசாவோட பக்கத்து வீட்டுக்காரன். உட்கார டிராகனு. மச்சான் மச்சான் நீ அனுப்பு. ஃபோட்டோக்கள். டேய் வேணாண்டா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தப்பு. மச்சான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல மாமே. லோக்கலாக நல்லா இல்லைன்னா டம்மியாக பும்மியாக இருந்ததுன்னா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிடும்டா. ஒத்தான்னு பார்ப்போம், நம்ம டைமுக்கு அது ஒத்தான்னு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா அப்படியே அப்சென்ட் ஆயிடலாம் மச்சான். நம்மளாம் சொல்லவா வேணும். சரி சும்மா கேட்போம். ஆமாம், நான் ப்ளாக் பண்ணுறத விட அவனே இவன் ரொம்ப பேட் பாய் அப்படி சொல்லிட்டு ப்ளாக் பண்ணிட்டு போட்டோம். சொன்னாலும் இது பேட் பாய் தான். என்னாச்சுன்னா கேளு மச்சான் கேளு. நான்லாம் கேட்டுதான் இருக்கிறேன் ஜிமினா. ஜங்குகரி என்னெல்லாம் சொல்கிறேன்னு. கேன்டீனுக்கு போகும்போது உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கி தரலான்னு நினச்சேன். முட்டை பப்ஸாக வச்சா ஜங்கு கேள் ஜங்கு. எவனை எங்கே குத்தணுமோ அங்கே குத்துனாதான் பாரு ஜிமினோட கூட்டி பறக்கும்னு நினைக்கிறேன். கேளு ஜங்கு கேள். சரி சரி, என்கிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறல, உன்னோட ஃபோட்டோ அனுப்பு. ஏஞ்சலுக்கு எதுக்கு என் ஃபோட்டோ? ஏஞ்சலுக்கு தான் எனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏஞ்சல் கேட்குது எதுக்கு ஃபோட்டோ? உஷாராக இருக்கிறான். ஃபோட்டோ எது கேட்பாங்க? பார்க்கறதுக்கு தான். பார்க்கறதுக்கா? சரி அனுப்புவோம். மச்சான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டான்டா. ஐயோ ஒரு மாதிரி அமைச்சிருக்காடா, ஓப்பன் பண்ணு. என்ன மச்சான் ஜட்டி குட்டின்னு ஏதோ ஒரு சின்ன பையன் ஃபோட்டோ வந்துக்கிட்டு குழந்தை ஃபோட்டோ அமைச்சிக்கிறான். ஐயா செட்டு வராது மச்சான், நான் கிளம்புறேன். டேய் போயிட்டியா? ஏய் இது யாரு? ஏஞ்சல் அது நான் தான். பேபியாக இருக்கும்போது, நான் குட்டி பேபியாக இருக்கும்போதுமே எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எது விட்டுட்டு போயிட்டாங்களா? எங்கே போயிட்டாங்க? நீ தான் ஏஞ்சல்லாம், உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட தான் இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா. என்கிட்டயா? நீ என்ன நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ தான் என் கூட எப்பவுமே இருப்பேன். என்னோட ஹாப்பி டைம் சேட் டைம் எல்லாத்துலேயும் இருப்பேன். அதான் எனக்கு தெரிஞ்சு யாரோ ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் நினைக்கிறேன். ஜங்கோவுக்கு ஏதோ ப்ளே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இரு. ஏஞ்சல் கால் பண்ணுது. ஹலோ, உன்னோட பேர் என்ன? டேட்டே. டேட்டு. வயசு என்ன? 17. 17ஆ? ரொம்ப சின்ன பையன். அப்போ ஏஞ்சலுக்கு என்ன ஏஜ்? ஏஞ்சலுக்கு 24. 24ஆ? ஏஞ்சல் நீ என்னை பார்க்கறதுக்கு நீயாவது வருவியா? டேட்டே இது ராங் நம்பர் நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சாரி ஏஞ்சல், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆமாம், முதல்ல ஏஞ்சல் சொல்கிறத ஸ்டாப் பண்ணு. ஜங்குக் புரியுதா? ஜங்குக். சரி ஜங்குக். எதுக்கு 2 வாட்டி கூப்பிட்றேன்? நீ தானே சொன்ன உன் பேர் ஜங்குக் அப்படி சொல்லி. இவ்வளோ இன்னசென்ட்டா? சரி நீ இந்த மாதிரிலாம் பேசுறிய, யாருக்கும் தெரியாது? இல்லை, இங்கே மேனேஜருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும். அவங்க வந்து சொன்னாங்க, ஏஞ்சலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் என்னை நீ புஷ் பண்ணிடுவியாமே, நீ என்கிட்ட பேச மாட்டியாமே அது சொன்னாங்க. அதேமாரி நீ ஏன் பேசின? எனக்கு தெரியும் ஏஞ்சல் என்கிட்ட பேசாமல் இருக்காது, அதான். ஓ அப்படியா? சரி, நான் காலேஜில் இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன், இல்லைனா மெசேஜ் பண்ணுறேன். நீ ஏன் எனக்கு பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? ஓகே ஜங்குக், பாய். பாய். மச்சான் ஃபோட்டோ அமைச்சிட்டானா? அரே நெய் கலந்த மாதிரி இருந்தானே, நான் கால் பண்ணி
அப்படிங்கிறிய மச்சான். என்னையாவது எங்ககிட்ட ஃபோன் பண்ணால் பேசுறியா? உங்களுக்கு ஃபோன் பண்ணாமட்டா டெத்தாக விழிக்கணும். எங்கடா எழுதிறீங்க, சீக்கிரம் வாங்கடா அப்படி இப்படின்னு கழுவி ஊத்துறிய. ஓ இனிய குரல் என்னைக்காவது எங்களுக்கு செவியில் காய்ச்சிருதா? ஒத்த நாய, எல்லாம் உன்னால தான். கம்யூனிட்டி டேபில் எதுவும் போடாத, என் நம்பரை ஸ்ப்ரெட் பண்ண. என்னலடா அதை மீறியும் போட்டதான் இல்லாமல் குரூப் லிங்க்கை சென்ட் பண்ணி இப்போ பாரு. மச்சான் என்ன பண்ண என்ன? உனக்கு ஒரே குழுக்குதுன்னு இதில் ஏதோ ஒரு ஃபிகர் நல்லா மட்டிக்குதுல. டேய் ஃபிகர்லாம் இல்லைடா, அவன் பேர் ஏதோ டேவான், 17 வயசு பையனா. மச்சான் ஐயோ வேணாம் மச்சான். அவன் வேறு குட்டி பையன் போல. மாட்டினா போலீஸ் ஸ்டேஷனில் முட்டியை தட்டிடுவாங்கடா. எங்கள் ஒத்த நாய நில்றா, செருப்பு கட்டி ஒன்று அடிக்காம விட மாட்டேன். எல்லாத்துலேயும் என்னை மாட்டி விட்டுட்டு நைஸாக தப்பிச்சிடுறேன்னு என்ன. ஏய் நில்றா. மச்சான் காலேஜுக்கு டைம் ஆகுதுடா, பிரின்சிபல் எனக்கு வெயிட்டிங். விட்றா. வெயிட்டியா? சரி, என்னது இது திரும்ப மெசேஜ்? என்னது இது? சாப்பிட்டுட்டு நல்லா திம்பா படித்தான் குக். ஐயோ, என் அம்மாவுக்கு அடுத்தபடி இவன் உயிர் எடுக்கிறானே. சாப்பிட்டியான்னு அவன் கிளாஸ்க்குள்ளே நுழையதுக்குள்ளே உணர் மெசேஜ் பார்த்தா லட்சுமணி அவங்க அம்மாவும் அதே மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கேன்டீனில் போய் சாப்பிடு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவன் இங்கே மணி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட இருப்பானான்னு சொல்லிட்டு அவனுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேயோட மெசேஜ் பார்த்துருப்பான். இப்போ அவங்க அம்மா மெசேஜ் பார்க்கும். ரெண்டுத்தும் சளைச்சதே இல்லை. இவங்க என் அம்மா, அதனால் பாசமாக இருக்காங்க. யார் இவன்? ஒருவேளை நம்ம காலேஜில் தான் இருக்கானா என்ன? பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த காலேஜ் பில்டிங் அப்படியே சுற்றி பார்க்குறான். ஆனால் தயங்க வந்து காலேஜ் பையன்லாம் கிடையாது. அவன் நார்மலாக ஒரு குத்துமதிப்பாக ஒரு நம்பரை போட்டு தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ டேக்கும் ஜங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. டே வந்து வீட்டிலேயே இருந்து படிக்கிற ஒரு பையன், நல்ல வசதியான ஃபேமிலி. அவன் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பான். அவங்க அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்துருப்பாங்க. ஸோ அவனை வந்து ஒரு நானி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் ரீசெண்ட் டைமில் தான் இறந்துருப்பாங்க. இது எதுவுமே வந்து டேக்கு தெரியாது. அம்மா அப்பா ஃபாரினில் இருக்காங்க, நானிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இறந்துட்டாங்கன்றது தெரியாது. அவங்க இப்போ விட்டுட்டு போயிருக்காங்கன்றதே அவனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இறந்தே போயிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப இதாகிடுவான், டவுன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு தான் அவனோட மேனேஜரோட ஒய்ஃபும் கூட தான் இருக்காங்க அவனை பார்த்துக்க. ஸோ அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமாம், கிளாஸ் ரூமில் தான் இருக்கேன். என்னோட முன்னாடி பிரின்ஸ்பல் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நானா எனக்குமே இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சது ஜங்குக். சார் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நான் என்னோட ரூமில் இருக்கேன். இது கிளாஸ் முடிஞ்சிருச்சு, உன்னோட ரூமில் இருக்கியா? எந்த காலேஜ்? காலேஜ் எல்லாம் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்குக்? நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போனதே கிடையாது தெரியுமா? ஒரு விசித்திரமாக இருக்கு. ஆமாட்டே, உன்னோட வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? அதான் அம்மா அப்பா நானி மேனேஜரோட ஒய்ஃபு. அவங்க வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்கான். அந்த பாப்பா கொஞ்ச நாள் கழிச்சு தேடி கூட விளையாட வருமா, அது சொன்னாங்க. ஐயோ, ரொம்ப க்யூட்டாக பேசுகிறானே. அங்கே என்ன சத்தம்? ஜிவேன் வந்துடுடா. லவுடா கத்துவான் லவுடு பையன். பார்த்துட்டு ஒரே மெசேஜ் அனுப்பிச்சுட்டுக்கிறான். அதெல்லாம் காதில் விடாது. கிளாஸ் ரூமில் ஏன் அமைதியாக இருக்கிறானோ அவனையே நோண்டுறது. சொல்லுங்க சார். எப்போ கூப்பிட்டேன்? இப்போ தான் எந்திக்கிறேன். காதில் கேட்கல சார். இது மட்டும்தானா? இல்லை சார், நீங்கள் முன்னாடி வந்து காலையிலேருந்து கத்தி ரசம் நிறுத்துனீங்க. ஒன்று கூட காதில் விழல சார். நீங்களாம் விளங்குவீங்களாடா? எப்படி சார் விளங்கும்? நீங்கள் வந்து விளக்கமாக லெசன் நடத்தினா தானே விளங்கும். கத்த சுடிச்சுனா. டிராகன், நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? சார் இல்லை சார். அப்படியே தப்பிச்சிருவானுங்க. ஒருத்த மாட்டினா அப்படியே இல்லை சார் வேணும் சார்னு. சார் அவனும் தான் சார். நாங்கள் வெளியே போகிறோம் சார். எப்பயுமே நாங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் சார்.
ஸோ 1 வீக் இப்படி தான் போகுது. டயாங்கும் சரி, ஜங்குக்கும் சரி நல்லா பேசுறாங்க. அவன் நெறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான் டயாங். அதுக்கெல்லாம் பொறுமையா ஜங்குக் ஆன்சர் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப அமைதி பெர்சன்லாம் கிடையாது. கொஞ்சம் ரகடா, ரவுடி மாரி தான் இருப்பான். ஆனா அது என்னவோ தெரியல, டயாங் மெசேஜ் பண்ணா மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒன் டே மச்சான் வேகமா வச்சு ஓட்டுறா. உன்ன 10 நிமிஷத்துல படத்த போட்டுருவாங்கடா. அத்தாடி மெசேஜ் அப்புறம் அமுச்சிட்டானா? இருடா ஒரு நிமிஷம். ஐயையோ! எவன்டா அவன்? சீர மச்சான் ஓரங்கட்டு. இரு ஜிம்னா இரு. என்னாச்சு? இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போறியா ஜங்குக்? நான் ரொம்ப தனியா இருக்கேன். ஸோ சரி, நீயும் வெளியே வரியா? நம்ம வேணா மீட் பண்ணலாமா? மச்சான் யார்கிட்ட மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கா மயிறு. படத்தை போட போறானுங்கடா, ஓட போனோம். இருடா அவன் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கானா? மச்சான் என்னையாவது இறக்காது முட்டுறோம். டே நில்லு. நான் அவனுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன், நீ வண்டியில் இரு. என்ன ஜங்குக்கு எனக்கு ரிப்ளைவே பண்ணல. ஒருவேளை ஜங்குக்கு நான் மெசேஜ்லாம் பண்ணுறதுனால அவனுக்கு என்னை பிடிக்கலையா? ஒரு வேளை இருக்குமோ? என்னாச்சு தயம், ஏன் டல்லாக இருக்க? ஹாய் ஒன்னி, வாங்க உட்காருங்க. குட்டி பாப்பா என்ன சொல்லுது? குட்டி பாப்பாவா? சீக்கிரம் வந்து இந்த டேட்டி பேபி கூட விளையாட போதான். அப்படிதான் சொல்லிச்சா குட்டி பாப்பா? நீ குட்டி பாப்பாவது என் கூட விளையாடணும். ஜங்குக்கு என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொன்னேன் நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன் அப்படி சொன்னேன். ஜங்குக்கு சொன்னா நம்ம மீட் பண்ணலான்னு சொன்னோம். தயம், நீ யார்கிட்ட பேசுகிற? உண்மையாகவே மெசேஜில் பேசுகிறியா இல்லை ஏதாவது இமேஜினேஷனா? இல்லை உன்னி, இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான். ஸோ எல்லா கான்வர்சேஷனையும் அப்படியே ரீட் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையாகவே டே வந்து ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் கிட்ட பேசுகிறான்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களால எதுவுமே சொல்லிக்க முடியல. அவங்களும் கன்சீவாக இருக்காங்க இந்த டைமு. ஸோ டேயாங் யார் கூடயாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்னாலும் ஒரு பக்கம் பயம், எங்கே டேவை பற்றி ஃபுல்லாக ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அந்த பர்சனை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா டேயாங் வந்து ரொம்ப சைல்டிஷ் கேரக்டரு. பட் அந்த மெசேஜ் அவங்க கொஞ்சம் மெசேஜ் தான் பார்த்துருப்பாங்க, ஃபுல் மெசேஜஸ் கிடையாது. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சிருக்கோம் டே எவ்வளோ ஒரு சாஃப்ட் கேரக்டர். அவ்வளோ ஸ்லோவாக அவன் ரிப்ளை பண்ணியிருக்கானா அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஓகே ஜங்குக்கை பற்றி சொல்லு அப்படின்னோடனே அவன் அந்த சோகமாக இருந்ததை மறந்துட்டு ஜங்குக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு ஜங்குக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே அவங்க அப்படியே அட்மைர் பண்ணி டே இப்படி யாரை பற்றி பேசுனதே கிடையாது, ஜங்குக்கை பற்றி அவ்வளோ சொல்கிறான். அதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே அவங்க கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் டே வந்து ஸ்லாபில் உட்கார வச்சுட்டு அவனுக்காக பேன் கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவன் வாயை தந்தாலே ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்குன்னு அவன் மட்டும் பேசிகிட்டே இருக்கான் அவனோட வேர்ல்டில். அதெல்லாம் பார்த்தா அவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க. டைம் அப்படியே மூவ் ஆகுது. மாப்பிள்ள படத்துக்கும் லேட்டாக வந்திருக்குங்க. இப்போ பார்ட்டிக்கு வரமாட்டேன், கிளப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி ஜங்குக்? நல்லா கேளுடா, கது மேலே கேளு. ரொம்ப பண்ணுறான்டா ஜங்குக்கு. கையே கது மேலே கேளுறா அவனை. கேட்குறேன் தலைவா, சொல்லு ஜங்குக், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்கு கொஞ்சம். ஐய அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அப்பாவுக்கு வயிற்றுல போகுது, அதெல்லாம் கதை இல்லை மச்சான். ஆவலடா சுமார். ஐயா என்னால முடியாது. கையே உனக்கு தெரியுமா, கிளாஸ் ரூம்ல பார்த்துட்டு ஜங்கு ஒத்தனை மெசேஜ் அனுப்புறான்டா. அவன் பேரு டயாங். ஷார்ட்டா டே 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 அப்படின்னு கூப்பிடுவான்டா ஜங்குக்கு. டேய் ஜிம்னா எல்லாம் மீற ஒத்தா அவ்வளோதான். அப்ப மீறக்கூடாதுன்னா பார்ட்டிக்கு வாடா போகலாம். ஒத்தா பார்ட்டி தானே போகலாம். ஐயா ஜாலி 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 அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. நான் குடிக்கல, நீங்களாம் குடிங்க. மச்சான் அது எப்படா, சாமிக்கு அர்ச்சனை பண்ணணுமா இல்லை அர்ச்சனைக்கு சாமியை பண்ணணுமா? என்ன தலைவா, குடிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பா பேசுற? அது இல்லை மச்சான், அர்ச்சனைனாலே சாமிக்கு தானே, அதனால சரினாலே ஜங்குக்கு தான். ஜங்குக்கு நீ வச்சாதான் நாங்களாம் அடிப்போம். மச்சான் அவன் முடியாதுன்னு சொன்னா? முடியாதுன்ட்டா கையை வச்சுட்டு போக வேண்டியதான். மரியாதை குடி சொல்றா. குடி ஜங்கு. குடி மச்சான் குடி மச்சான். குடி 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 குடி. உங்களை வந்தாலே இதுதான். வேறு மெசேஜே பண்ணல, என்னவா இருக்கும்? சரி டேய், இதுக்கு மேலே கம்பல் பண்ணக்கூடாது. முதல்ல நீ குடி. சரி இந்தா. மச்சான் நல்லா இதுடா. சரி நல்லா தான் இருக்கும் ஒரு சில குச்சா. நெக்ஸ்ட் பார்ட்டி ஜிவனே நீ தான்.
அப்படிதானே குத்தலாம் குத்தலாம். என்ன மச்சான் மெசேஜ் வந்து யாரு கமிட்டரு? கமிட்டர்தோ நம்ம ஜங்குக்கு. நான் மச்சி சொல்லு கை கிட்ட சொல்லு. அப்போ அதெல்லாம் உண்மையா ஜங்குக்கு? பார்த்துருக்கியா பையன் எப்படி? ஆ அவ்வளோலாம் இல்லைடா, அது ராங் நம்பர். சின்ன பையன் தான், அவன் நார்மலாக ஏதாவது பேசுவான், ஜஸ்ட் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஐயோ எப்பத்துலேருந்து பொறுப்பா நீங்கள் சங்க எங்கே காட்டு நாங்களும் பார்க்குறோம். சாப்பிட்டீங்களாவா? ஏய் மற்ற ஃபோனை கூட, என் ஃபோனெல்லாம் தொடக்கூடாது, எந்த யோகனும் தொடக்கூடாது மச்சான். ஃபோனை தொட்டு மேலே மெசேஜ் பார்த்ததுக்கு என் காலரை பிடிச்சிட்டா. இப்படியா பழகணும்? ஜங்குக கையே கம்முன்னு இருங்க. நம்மளாச்சுன்னா வாய்ஸ்லேருந்து ஃப்ரெண்டு ஃபிகருங்களுக்குனால சேண்டை போடக்கூடாது. நம்மளுக்காண்டி தான் ஃபிகருங்க சேண்டை பண்ணணும். என்ன கட்டு சும்னே ஒத்து இப்போ பொதுவாக காட்டு. நீ தான் லவ் பண்ணல, சும்மா ரிப்ளை தானே மச்சான் பண்ணுற, அதுதான் பொழுதுபோக்கு பண்ணிட்டு இருக்கிற. காட்டு நாங்களும் பார்க்குறோம், இதெல்லாம் தப்பு இல்லை மச்சான். நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல நாங்கள் பார்க்க மாட்டோம். சொல்லு லவ் பண்ணுறியா சொல்லு மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்து தானே. ஆஹா மச்சான் அங்கே பாடுறா. ஐயோ அவன் ஏதோ ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறான்னு பார்த்தா பேன் கேக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, பனானா மில்க் ஷேக்கு. நம்ம மச்சான் ஃபேவரட்டாக சொல்லிட்டியா என்ன? உன் ஃபியூச்சரா அங்கே வேறு சமைச்சிக்கிட்டே ஒன்று சாப்பிட்றது கூப்பிட்டு போல. ஜிம்னா தேவையில்லாமல் பேசாத பார்த்துக்கோ. காட்டேன் மச்சா மச்சான் கால் போடுறா, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆனாண்டா அன் டைம் ஆயிடுச்சு. டேய் 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 ப்ளீஸ்டா எங்களுக்காக ஒத்தா ஏறு. என்ன ஜங்கு கால் பண்ணா? ஓகே எடுப்போம். ஹலோ ஜங்குக். மச்சான் ஸ்பீடில் போடுறா. சரி போட்டு தொலைண்ணா, தலைக்கு வேற எரிச்சு. டேங் ஜங்குக் ஜங்குகி எங்கே இருக்க? அவுட் சைடில் இருக்கியா? நீ வீட்டுக்கு போனியா? சாப்பிட்டியா? ஐயோ போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் கிளப்புக்கு. இப்போ பாரில் குடிச்சிட்ருக்கேன். ட்ரிங்கிங்கா? நோ ஜங்குக், இது பேட் ஹேபிட். பாட்டியா கை இப்படி தான் அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணுறான். மச்சான் இது என்னடா குழந்தல்லப்பாடா? அப்போ சீர்மா மச்சான் குழந்தை திருமணத்துக்கு வாழ்த்துக்கள். அத்தாடாய் அவன் என் டைப்லாம் கிடையாதுடா, அது ஜஸ்ட் ராங் நம்பர் சொல்கிறான்ல, இரிட்டேட் பண்ணாதீங்கடா. ரேங்க் நம்பர் தானே, அப்போ ரேங்காக போய்க்கலாம். உனக்குடா ஹலோ யாரு? நானா நான் ஜங்குக்கு இருக்கான்ல. ஆனால் என்னோட ஜங்குக் உன்னோட ஜங்குக்கா? மச்சான் என்ன மச்சான் நீ ராங்கு நம்பருன்னா இவன் ஜங்குக்குன்றான் மச்சான். வேறு பாரு. டேய் என்னடா பண்ணுறீங்க? இறை மச்சான். என்ன வீடியோ கால் வருது? ஐயோ மச்சான், ஐயோ தக்காளி பழம் மாதிரி இறை மச்சான். காட்டு. ஐ எம் பார் ஜிமின். ஜங்குக் ஜங்குக். டேய் அத்த ஃபோனை கூட விட அப்படி சொல்லிட்டு ஃபோனை வாங்கி கீழே வச்சுருப்பான். ஸோ தயாங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான், ஃபோன் டேபிள் மேலே இருக்குது, ஆனால் அந்த கேமராவை வந்து அவன் ஆஃபே பண்ணல. எதுடா வீடியோ கால்லாம் போடுறீங்க? நானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட பேச்சை குறைச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னு எடுக்கிறேன். ஏன்டா உயிர் எடுக்கிற மச்சான்? அவன் பயிரு வாய மூடுங்கடா, என்னால் பேசவே பிடிக்கல. ஜங்கு சாப்பிட்டியா என்ன பண்ணல எது பண்ண மொத்தம் மயிர் மாதிரி பேசிட்டே இருக்கிறான். எரிச்சலாக இருக்குது, பிளாக் பண்ண மனசு வரல மச்சான். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறத ஸ்டாப் பண்ணால் அவங்களுக்கே புரிஞ்சிடும், அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன மச்சான் வாமிட் இஸ் கம்மிங்? ஆமாம் மூஞ்சி வாஷ் பேஷன் அந்த இதில் எடுத்துருவேன். ஐயா இந்த சீனே வேணாம். ஜங்குக்கு என்கிட்ட பேச புரியலையா? ட்ரிங்க்லாம் பண்ண அவன் ரொம்ப பேடு, நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறான். அழுகுறான் பயங்கரமாக. அப்போ அந்த நேரத்தில் மேனேஜரோட ஒய்ஃபுக்கும் டெலிவரி டைமு. ஸோ அங்கே யாருமே இல்லை.
காலையில் ரூமுக்கு வந்து டேயை பார்க்க வராங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக டேவை தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. வந்து பார்த்தா அழுதது முகம்லாம் வீங்கியிருக்கு. டே நீ பேபியை பார்க்க வரலையா? பேபிக்கு உன்னையும் பார்க்கணுமா? அச்சோ என்னாச்சு டயாங்? எதுக்கு நீ அழுதுருக்க? டயாங் அழாதடா. உன்னை இந்த மாதிரி பார்க்கக்கூடாது தானே உனக்கு நிறைய விஷயம் நான் சொல்லாமல் இருக்கேன். நீ ஏன்னா இப்படி அழுகுற? சாரி, நானே என் ஒய்ஃப் தானே உன்னை பார்த்துக்காம விட்டுட்டு போயிட்டோம். பயந்துட்டியா? அதான் அழுகுறியா? இல்லை சரி நீ அழாத, நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அவன் என்ன சொல்ல வரான்ட்டு அவன் மேனேஜருக்கு புரியல. ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அங்கே உட்காந்து பேபியை பார்த்தோன்னே கொஞ்சம் அமைதியாக இருக்கான். ஆனால் முகம்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. அவங்க மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு தயங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. தயாங் அண்ணே பேபி ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கு. என்னால் பேபியை ஹோல்ட் பண்ண முடியல. உன்னி பேபி நான் ஹர்ட் பண்ணிடுவேனா? பேபி நான் தூக்க முடியாதா? ஷோ டே அப்படி இல்லைடா, பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, நீ ஒரு சின்ன பாப்பால, அதனால தான் கொஞ்சம் பாப்பா ஸ்ட்ராங் ஆனோடனே நீ தூக்கி வச்சு விளையாடு, ஓகேவா? ஓகே உன்னி, நான் பேபியை பக்கத்துலேயே இருக்கலாமா? இருக்கலாம், அவன் உன்னோட சிஸ்டர் மாதிரி தான். நீயே இனி வாழ, ஓகேவா? நீயே வச்சுக்கோ. உண்மையாவா? தயாங் வச்சுக்கலாமா இந்த பேபியை? வச்சுக்கோ, உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். ஏண்டி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க? அவன் இவ்வளோ நேரம் ஏதோ ஒருத்தன் ஜங்குக்கு விட்டுட்டு போயிட்டான்னு அழுதுட்டு இருந்தான். இப்போ இந்த குழந்தைன்ற அதுக்கப்புறம் என்னங்க சொல்றீங்க? அதான் தயாங்க இந்த டாய்ஸுக்கெல்லாம் பேர் வச்சு விளையாடுவானே, ஏதாவது ஒரு டாயை மிஸ் பண்ணியிருப்பான் போல. ஜங்குக்கு விட்டுட்டு போயிடுச்சு, டங்குக்கு விட்டுட்டு போயிடுச்சுன்ட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்திருக்கான். மார்னிங் போய் பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சே நிமிர்ந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னால் இவனை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஜங்குக்கு விட்டுட்டு போயிட்டானா? சரி, அது டாய் பேர்லாம் இல்லை, உண்மையாகவே ஒரு பர்சன் தான். அப்படி சொல்லி டயாங் ஜங்கு கிட்ட பேசின கான்வெகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு டயாங் கிட்ட இருந்து ஃபோன் கேட்குறாங்க. டேடி உன் ஃபோன் கூட. ஃபோன் என்கிட்ட என்ன? எங்கே போச்சு? ஃபோன் எனக்கு வேண்டாம். அதான் பேபி வந்துச்சுல, பேபி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பான் தேடி. எனக்கு யாரும் வேணாம். எனக்கு தெரியும், அம்மா அப்பா கிராணி எல்லாரும் காலேஜ்கிட்ட போயிட்டாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. டயாங் அப்படி இல்லை, அவங்க அதை வந்துடுவாங்க. வரமாட்டாங்க. நேற்று தான் ஃபிலாசபி கிளாஸ் எடுத்தார். அப்போ சொன்னாங்க, பாடியிலேருந்து சோல் போச்சுன்னா அது காதுகிட்ட போயிடும்னு. ஸோ நான் பார்த்தேன், நீங்கள் அம்மா அப்பாவுக்கு ப்ரேயர் பண்ணிடும்போது நான் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுது. நான் ஸ்ட்ராங் டேட்டே, யாருக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை விட்டு போனாங்கன்னா போட்டோம், ஹாப்பியாக இருக்கட்டும். தயாங்க நீ ஃபீல் பண்ண மாட்டான். தயாங் ஃபீல் பண்ண மாட்டான். என்னடி என்னன்னோ சொல்கிறான்? கம்முன்னு இருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜங்குக்கு ஒரு வேளை டீ லவ் பண்ணுறானோ? ஏண்டி அவன் குழந்தைடி, அவனுக்கு எப்படி டீ லவ்வெல்லாம் தெரியும்? இருக்கும், அவன் ஃபீல் பண்ணி அவனோட பிரெயினுக்கு மேலே சில விஷயத்த அவன் கற்றுக்குறான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவன் ஃபோன்லேருந்து ஜங்குக்கு நம்பர் எடுத்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே டேங் ரூமாக தான் தேடி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபோனே இல்லை, ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ அன்றைக்கி நைட்டு டேங் அழுதுட்டு டேபிள் மேலே தான் வச்சுருப்பான். ஸோ க்ளீன் பண்ண வந்த மேடு வந்து தெரியாமல் ஃபோனை தள்ளவும் பக்கத்தில் இருந்த டீப்பா கீழே போயிட்டுருக்கோம் ஃபோனு. ஸோ அது வந்து யாருக்குமே தெரியல. சரி விட்டுடுறாங்க. ஏன்னா டேங் வந்து அதுக்கப்புறம் ஜங்குக்கை பற்றி எதுவுமே பேசலை, ஃபீல் பண்ணலை. ஏன்னா பேபி வந்தனால பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. படிக்கிறது, பேபியை பார்த்துக்கிறதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு டே. என்ன மச்சான், என்னாச்சு? அதுவாடா, அம்மா அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஐயோ மச்சான், சரகடியை வீட்டுக்கு வந்துடலாமா? சரகடிக்கு ஆசை. சரி வந்து தொலைங்க மச்சான். அதுக்கப்புறம் இது அதுதான் ஜக்கச்சுக்கும் ஓத்தா, அதனால எந்த இதுவும் இல்லை. உங்ககிட்ட இரு, எதுன்னு தெரியுது, எங்ககிட்ட இருதே உங்கள் வீட்டில் தான். ஓ
தேட்டர் இருக்குது, போடுறோம் பல்லல்ல லல்ல அப்படி போயிடும் அப்படி சொல்லிட்டு சாமி படத்தை தான் நிறைய எடுத்துக்கிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கு வந்து ரூமில் இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்படியே ரூமில் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஹோம் தேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. போட்டு பார்க்குறோம் இன்னைக்கு மிரல விட்றோன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காடுறான் நடுவில். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் மச்சான் அந்த பையனை என்ன முஸ்தியா என்ன எந்த பையன்டா? அதான் மச்சான் அந்த அடை அடை அதானே மச்சான். ஆமாம் மச்சான் நானும் ஜெயினும் ஆச்சு. என்ன ஆச்சு? ஒரு 2-3 வாரமாக பிஸி ஆகிடுறேன். உன் ஃபோனில் ஆனோன்னா குயிக்குன்னு மெசேஜெலாம் வருமே. ஆமாம் மச்சான் இன்றைக்கி ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சானாடா? இல்லை மச்சான் எந்த மெசேஜும் வரல. ஐயோ என்ன மச்சான் ராங் நம்பரு பிளாக் பண்ணிட்டியா என்ன? இல்லை மச்சான் அது தெரில, அன்றைக்கி நம்ம படத்துக்குலாம் போனோமே அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் போடலடா அப்படி சொல்கிறான். ஏன்னா அன்றைக்கி நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. சரி மச்சான் எதுவும் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு படத்தை போடுங்கடா பரபரன்னு இருக்குது. என்ன கையி இன்னைக்கு என்ன ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டியா? மச்சான் பேசாதடா போட்டு விட்றான். சரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ட்ராகன் மச்சான் அங்கிள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடு மச்சான். ஐயோ என்ன பிடிக்கிறான் மச்சான். இதெல்லாம் நம்ம எப்போடா லைவாக நம்ம லைஃப்பில் பண்ணுவோம் தெரியல மச்சான். இதை பார்க்கும்போதுமே ஏவா அப்படியே எனர்ஜி குறையுது. இதெல்லாம் நான் காலத்தில் பண்ணுவேனாடா? பண்ணுவேன் மச்சான், நம்பிக்கை தானே எல்லாம். ஆமாம் மச்சான். ஜங்குக என்னாச்சு? ஸ்க்ரீன் இந்த பக்கம் இருக்குது, நீ என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிற? அதாடா பாருங்கண்ணா, நீங்கள் தானே படம் பார்க்கணும், நீங்கள் பாருங்கள். என்ன மச்சான் என்ன மாதிரி சீனு போது என்ன ஒரு அம்மிங் போயிட்டு இருக்குது? நீ என்னடானா டல்லாகிறியே, என்னாச்சு? அதாடா இதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. அப்புறம் என்னப்பா இன்ட்ரெஸ்ட் இதே சொல்லு, நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. இல்லைடா அது மெசேஜ் பண்ணுறேன் பண்ணலையா? எதனால் எதா இருக்குமாடா அவனுக்கு? எனக்கு அது யோசிச்சு தலைவலிக்குதுடா. ஐயா நாங்கள் ஒரு ஃபீலில் இருந்தால் நீ வேற ஃபீலில் இருக்கிறியே. என்ன ஃபீல்? ஃபீவரு, லவ் ஃபீவரில் இருக்கிறப்பல. லவ்வெல்லாம் இல்லைடா, அம்மா தெரியும்ல. ஆமாம் அம்மா மாதிரி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான்டா. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே போகிற, எங்கே வர, அவ்வளோ கேட்பான்டா. சடனாக மெசேஜ் இல்லையா ஒரு மாதிரி இருக்குதுடா. கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருதுடா. ஐயா நீ பிளாக் பண்ணிட்டு கூட உன்னை பிளாக் பண்ணிட்டான் போல மச்சான். விடு மச்சான். சரி உன் ஃபோனை கொடு. எதையே கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுறான். அப்பயும் போல் கை ஃபோனை வாங்கியும் போடுறான், அதுலேயும் போல். ஸோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். வெளியே வந்து பால்கனி கிட்ட நின்று தான் தம் அடிக்கிறான். கீழே பார்த்தா ஆரம்பிச்சின்னு நின்றுட்டுருக்காங்க. ஐயோ இங்கே என்னடா நடக்குது? அப்படி பார்த்தா கார் முன்னாடி நின்று பங்கமாக கிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதே ஜிம்னா என்னம்மா உதடா உன் கவுக்குன்னு பிடிச்சி கப்புக்குன்னு கொடுத்துட்ருக்கான். இந்த நேரம் கூப்பிட்றியாடா சிதபேதி போக. அதெல்லாம் போட்டோம், நீங்கள் வந்து பாரு லைவாக ஒன்று போகுது. எங்க மச்சான் உங்கள் அண்ணன் ஹை கிளாஸ் முருங்கா என்ன விளாடா பண்ணிட்டு இருக்குது? அது அல்நாளுக்கு தம்பி மாதிரிக்குது ஒருத்தன். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அவர் தான், ஃப்யூச்சர் மாப்பிள்ளை, லவ்ஸு. ஐயோ மச்சோம் உங்கள் அண்ணன் அப்படியே உமுக்கா மூஞ்சி மாதிரி இருப்பானே. எவ்வளோ என்னம்மா பூச்சிக்கிறான் செம்மேகிற ஆள். யக்கோ யார் அது? ஐயோ ஆரம் குடு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன்? கண்ணை துறடா. இவன் ஒருத்தர் கண்ணை மூடிட்டு எவனா கிஸ் கொடுக்காம கண்ணை மூடுவாங்களாடா. நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பேபி. ஏன் ஸ்டாப் பண்ண? மேலே பாரு, மேலே என்ன யாரோ பார்க்குறாங்களே. வேறு யாரும் என்ன என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறான். ஆரம்பிச்சிட்ட சின்ன கொஞ்சம் சின்ன கூட முடிச்சு விட்றான். உனக்கு தான் எனக்கு தெரியல. ஒரு மயிரம் வேணாம், போ மைக்கு எடுத்துகிட்டு போகணுமா? போடும் ஏன்னா என்னடா யாருன்னு அவரு உங்கள் உதட போட்டு கட்டின்னு கடிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, தூசி பட்டுச்சு அதான் தொடச்சி விட்டுருந்தாரு. எங்கள் வாயிலையா? ஐயா ஜங்குகே உனி மேலே தான் உங்கள் அண்ணன் செருப்பு பிஞ்சிரம் பார்த்துக்குவோம்.
இங்கே ஒருத்தன் நம்பரை கொடுத்துட்டு ஆளு பண்ணலன்றான் அங்கே பாரு. உங்கள் ஒன்றும் பரவாயில்லடா ஜின்னு செம கண்ணாகிறாரு அது அப்படி சொல்லிட்டு அப்படி உள்ள போயிடுறாங்க. அவனுக்கு அந்த படம் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குடிக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். டேஸ் எல்லாம் இப்படி தான் போகுது. ஒரு நாள் நம்ம ஆரம் தான் தேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தேங்கு டியூஷன் எடுக்க வந்ததே ஆரம் தான். தேயம் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம், ஓகேவா? அவுட் சைட்லாம் பார்க்கணும். நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி படிப்ப? கொஞ்சம் வெளியே வந்தால் தானே உனக்கும் ஓகேவா இருக்கும். புரியுதா? ஆனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தா என்னை யாரும் இருட்டு ரூம்குள்ளே உட்கார வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போன மாதிரி. ரொம்ப டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸாக மூச்சை எடுத்து கீழே விடு, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு பார்க்கில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ டேக் வந்து இந்த இடம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சடனாக அவுட் சைடு வரவும் அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து ஜங்குக்கும் ஜிமினும் பார்க்குறாங்க. மச்சான், அன்றைக்கி உங்கள் அண்ணனோட உதட்டில் அப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு பார்வையில் பாடுறா, ஒரு பையனை பறக்க பண்ணுறாரு. அதானே மச்சான், ஒன்றுமே புரியல. கிட்ட போய் பார்க்கலாமா? மச்சான் உடனே போகணும். இரு, நீங்கள் இரு, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். மச்சான் கேட்பியா இல்லை ஆன்னு உங்கள் அண்ணனோட மாப்பிள்ளைய ஆன்னு பார்த்துட்டு இருப்பியா? ஒத்தடே என்ன? இல்லை, உன் பார்வை சரியில்லை மச்சான். அது உங்கள் சின்ன அண்ணனோட ஜின்னுக்கு. நீ போயிட்டு கமுக்குன்னு இரு, அங்கே போயிட்டு ஜிலுக்கு புலுக்குன்னு நிற்காத, புரியுதா? ஒத்த என்ன? பாம்பின் கால் பாம்பரியும் மச்சான். ஒன்றே தடா புது ஆரம். ஜங்குக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை நான் தான் கேட்குறேன். யார் அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கானே? அவனா? என்னோட ஸ்டூடெண்டா? லைப்ரரியனுக்கு என்ன ஸ்டூடெண்ட்? இல்லை ஜங்குக், நான் வந்து டியூஷன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எப்படி வா. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் அண்ணன் லைஃப்பில் யாராவது குறுக்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஐயோ, நீ நினைக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் ரொம்ப சைல்டிஷ். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. நான் தான் அவனை ஒரு 2 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெளியே உலகத்துக்கே வந்திருக்கான். அவனை பார், எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கான்ல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி சொல்லி டேங்கை பற்றி பாதி விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேர் மட்டும் சொல்லலை. அங்கே பார், அவன் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறான். அப்படியா? ஃபேஸே தெரியல. அதான் ஃப்ரெண்டில் போய் பாரு. அப்படி சொன்னோன்னே அவன் ஒரு செடிக்கிட்ட தான் நின்றுட்டு இருப்பான். அங்கே பட்டர்ஃப்ளைஸ் 2 அப்படியே பறந்துட்டுருக்கோம் அந்த பூ மேலே. அதை ஆண் பார்த்துட்டு இருந்திருப்பான் டேயாங்க. ஸோ ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் வந்து டேயாங்க பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்களும் பட்டர்ஃப்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? ஜங்குக் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். பிகாஸ் தயாங்கோட வாய்ஸை ரியலைஸ் பண்ணிட்டான். அப்படியே கிட்ட போகிறான். தயாங், சொல்லுங்க, உங்களுக்கும் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இந்த பிங்க் ஒன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக பறக்குதுல்ல. டே தேதான். என்னோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரா ஜங்குக். ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். எனக்கும் அந்த மாதிரி ஒரு நேமில் ஒரு பர்சனை தெரியுமா ஜங்குக்? அந்த ஜங்குக்கு என்னை பிடிக்காது. ஒரு நாள் பேட் டே எனக்கு. அன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஜங்குக். அந்த ஜங்குக் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேவை பற்றி பேடாக பேசினான். நான் ரொம்ப க்ரை பண்ணேன் தெரியுமா ஜங்குக்? அந்த ஜங்குக் என்னை ஹேட் பண்ணிட்டான் ஜங்குக். இன்னும் இன்னசென்ட்டு. தேவ், அந்த ஜங்குக்கும் நான் தான், இப்போ பேசுகிற ஜங்குக்கும் நான் தான். என்ன சொல்ல? எடு வெயிட். அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோனை எடுத்து மெசேஜ் காட்டுறான். தயங்க அது புரிஞ்சுக்கிற இது இல்லை. அவன் பார்த்துட்டே இருக்கான். பண்ண அன்னைக்கு என்ன ஹாஷாக பேசின ஜங்குக், எனக்கு மெசேஜ் பண்ண ஜங்குக் எல்லாமே. உனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜங்குக் நான் தான். அது நான் தான். ஃபைனலாக நம்ம மீட் பண்ணிட்டோம். இல்லை வேணாம்,
என்கிட்ட வராதா. உனக்கு தான் என்ன பிடிக்கலல்ல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை தொல்லை பண்ணுறேன், என்னை எப்படியாவது கட் பண்ணி விடணும் அப்பெல்லாம் சொன்னல. நீ பேட் பாய், என்கிட்ட வராத. நீ போ, நீ போ. டயாங், சார், பேட் பாய், பேட் பாய். என்ன ஆச்சு? ஆரம், இதுக்குள்ள நீ வராத. எனக்கு டயாங்க தெரியும். எப்போதுலேருந்து தெரியும்? மரியாதையாக போயிடு. நான் ஜின்னோட தம்பின்னு மட்டும்தான் பார்க்குறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இவனை பற்றி நான் அவ்வளோ சொல்லியும் அவன்கிட்ட நீ நெருங்கி வந்து ஏதோ பண்ணியிருக்கான்னு தெரியும் போது கேவலமாக இருக்குது. ஷேம் ஆஃப் யூ. ஐயோ ஆரம், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அப்படியே அலறீங்க. கொஞ்சம் தயாங்க என்கிட்ட விட்டுட்டு போங்க. நான் அவன்கிட்ட பேசணும். நீ பேசினாலும் அவனுக்கு புரியாது. நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. நான் பத்திரமா அவனை கூட்டிகிட்டு போய் விடணும். உனக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க எங்கேயாவது கிடைப்பாங்க, அவங்கள பார்த்துக்கோ. டயாங்கிட்ட வராத. அதை நீங்கள் சொல்லாதீங்க, புரியுதா? அப்படின்ட்டு ஆரம்பி மிரட்டி ஒரு மாதிரி முறைக்கிறான். ஆரம்பி இதுக்கு மேலே அங்கே நிற்க வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வெளியே வந்து பார்க்குறான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேவே அவனோட மைண்டு ரொம்ப அப்செட் ஆச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவன் வெளியவே வரமாட்டான். திரும்ப வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான்ற ஒரு பயத்தில் அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணாமல் தயாவை கூட்டிகிட்டு போயிடுறான் ஆரம்பி. ஆனால் டே எதுவுமே சொல்ல காரில் அழுதுகிட்டே வரான். கொஞ்சம் நேரத்தில் அவனே தூங்கிடுறான். டயாங், டயாங், யார் வேணும்? இங்கே வந்து டயாங் டயாங் கத்திட்டு இருக்கீங்க. டயாங் எங்கே இருக்கான்? நான் டயாங்க பார்த்தே ஆகணும். டயாங்கிட்ட பேசணும். இங்கே பாருங்க, உள்ளெல்லாம் வரக்கூடாது. காட்ஸ் எங்கே போனாங்க? நான் டயாங்க பார்த்தே ஆகணும். யாரு? டயாங். ஜங்குக்? இவனா ஜங்குக்? நீதான் ஜங்குக்கா? ஆமாம், நான் தான் ஜங்குக். டயாங் இங்கே வா. வரமாட்டேன். உனக்கு தான் என்ன பிடிக்கலன்னா நான் அன்னைக்கு உன்னை பார்த்தேன். எது? நீ என்ன பார்த்தியா? ஆமாம், அன்னைக்கு நீ கிளப்பில் இருந்ததா உன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால் போட்டாங்களா, நான் அதை பார்த்தேன். நீ என்ன ஆஷா திட்டின, நான் பார்த்தேன். நான் அழுதேன் தெரியுமா? ஐயோ பேபி, அழாத பேபி. சாரி. அது நான் ஏதோ குடி போதேன்னா ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஷனில் சொல்லிட்டேன். நீ என்கிட்ட பேச ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. இனி நான் உன்னை பார்த்தோன்னே தான், அதுவும் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் உன் வாய்ஸை கேட்டு நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்னோட டயாங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? நீ உன்னை பேசிகிட்டே இருக்கணும். என் கூட வந்து டயாங். யார் நீ? உள்ளே வந்துட்டு டயாங்க கூப்பிட்டுருக்க? நான் சொன்னேன்ல ஜங்குக் மெசேஜ். ஓ நீ தானா? இங்கே பாருப்பா, அவன் ரொம்ப சின்ன பையன், தெரியாமல் மெசேஜ் பண்ணிட்டான். ராங் நம்பர், சரியா? அவன் செக் பண்ணாமல் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டான். அதெல்லாம் மறந்துடுப்பான், ஓகேவா? அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? டயாங் வா. நீ கூப்பிட்டா அவன் வந்துடுவானா? டயாங் நீ எங்கே போகிற? ஜங்கு கூப்பிடுதான், ஆனால் அவன் சாரி சொல்லிட்டான்ல, நான் ஜங்கு கூட போகிறேன். ஐயோ டயாங் பேபி, இங்கே பாரு, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவன் கூப்பிடாலாம் போகக்கூடாது. இது நான் ஸ்ட்ரேஞ்சரா? அதுக்கப்புறம் அவன் ஏன் பேபி, உங்கள் பேபின்லாம் கூப்பிடாதீங்க, புரியுதா? டயாங் வா போகலாம். சரி ஜங்குக், நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ என்ன திட்ட மாட்டேன்னு சொல்லி. ஐயோ பேபி, நான் திட்டவே மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் திட்டவே மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். இது லவ் மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. ஆனால் நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான், ராங் நம்பர் தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்டார்ட் ஆகி நம்ம பெருசாக கூட பேசலை. பட் நீ என் மேலே வச்சு இந்த கேர் எல்லாம் எப்போ புரிஞ்சதுன்னா நீ பேசாத அந்த டைமில் தான் புரிஞ்சுது பேபி. நீ என்கிட்ட வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்படியா ஜங்குக்? அப்போ நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? இல்லை பேபி, இனிமேட்டு ஜங்குக்கு எங்கேயுமே போக மாட்டான், உன் கூடயே தான் இருப்பான்.